சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்ற தயாராகும் அரசு. கொழும்பு முருகன் கோயில் நகை திருட்டு, கோயில் தலைமை குரு தலைமறைவு. கைது செய்யப்பட்ட 4 வங்கி முகாமையாளர்களுக்கு விளக்கமறியல். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பில் வெளியான தகவல். ஓமானில் இருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட சமித்புர சது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது. ஈரான் ஒப்பந்தத்துக்கு தடையாக இருந்தால் ஓமான் மீது குண்டு வீச தயார், ட்ரம்ப் எச்சரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருந்த நிலையில் அதற்கு மகாநாயக்க தேரர்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தன. இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை அரசாங்கம் கடந்த 7ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிட்டிருந்தது. வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு ஒரு வாரத்துக்கு பின்னர் முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அதன் பின்னர் நீதிமன்றத்தை நாடுவதற்கு ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்படும். இந்த நிலையில் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் திருத்த சட்டமூலம் ஆகியன இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவால் இந்த சட்டமூலங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 65 இருந்து 67ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 63 இருந்து 65ஆகவும் அதிகரிக்கப்பட உள்ளது. நீதித்துறை அமைப்புகள் திருத்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுவதன் மூலம் மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள பிரபல முருகன் ஆலயத்தில் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியுள்ள கோயில் நகைகளை திருடி அதை அடகு வைத்து அந்த பணத்தில் கொட்டாஞ்சேனையில் ஒரு வீடொன்றை வாங்கிய குற்றச்சாட்டில் அந்த கோயிலின் தலைமை குருக்கள் தேடப்பட்டு வருகிறார். கொழும்பு கொம்பனி தெரு அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் தலைமை அர்ச்சகரான சதீசர குருக்கள் என்பவர் மீது கோவில் நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பயணத்தடை விதித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து தப்பித்து வருவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த அர்ச்சகர் கோயில் நகைகளை திருடி அதனை அடகு வைத்து அந்த பணத்தை கொண்டு கொட்டாஞ்சேனை புதிய செட்டி தெருவில் ஒரு சொத்தை வாங்கியதாக காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. காணாமல் போன கோயில் நகைகளை கண்டறியவும், கூறப்படும் பணத்தில் வாங்கப்பட்ட சொத்தை ஆய்வு செய்யவும் விசாரணைகள் தொடர்கின்றன. 1 மில்லியன் அமெரிக்க டாலரை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 4 தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் 4 எதிர்வரும் 20ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு எந்தவொரு பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய 4 வங்கி முகாமையாளர்களும் நேற்று அந்த வங்கிகளுக்குள் வைத்து கைது செய்யப்பட்டனர். இவ்வாறான ஒரு கைது நடவடிக்கை இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி ஜெஃப்ரி முகமட் எனப்படும் சந்தேக நபர் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமையவே குறித்த சந்தேக நபர்களான 4 வங்கி முகாமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் அந்த 4 அதிகாரிகளுக்கும் வாராந்தம் பணம் வழங்கி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி ஒருவருக்கு வாரத்திற்கு 30,000, 50,000 மற்றும் 1 லட்சம் ரூபாய் வீதம் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 4 வங்கி முகாமையாளர்களில் ஒருவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ஜெஃப்ரி முகமட் என்ற சந்தேக நபர் நாட்டுக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி சுமார் 36 நிறுவனங்களை நிறுவியுள்ளதாகவும் அவற்றுக்கு வங்கி கணக்குகளை திறப்பதற்காக குறித்த 4 தனியார் வங்கிகளுக்கு சென்றுள்ளதாகவும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார்.
குறித்த நிறுவனங்கள் ஊடாக பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி நாட்டிலிருந்து பணம் வெளியேறிய போதிலும் நாட்டுக்கு எத்தகைய பொருட்களும் இதுவரை இறக்குமதி செய்யப்படவில்லை என்றும் அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் கைது செய்யப்பட்ட 4 வங்கி அதிகாரிகளும் குறித்த சந்தேக நபரை நேரில் சந்தித்து வங்கி நடவடிக்கைகளை செய்து கொடுத்துள்ளதுடன் ஏறக்குறைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவ்வாறான சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வங்கி அதிகாரிகள் என்ற ரீதியில் நிறுவனம் ஒன்றில் கணக்குகளை திறக்கும் போது அந்த நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டவையா என சரிபார்க்க வேண்டியிருந்த போதிலும் அதை செய்யாமல் அந்த அதிகாரிகள் குற்ற எண்ணத்துடன் கணக்குகளை திறக்க ஒத்தாசையாக இருந்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நாட்டிலிருந்து வெளியேறிய பணத்தில் 6.5 பில்லியன் ரூபாய் பணம் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் கணக்குகளுக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கையை நிராகரித்த கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தின் மேலதிக நீதிவான் சந்தேக நபர்களை 20ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இலங்கை பயணம் செப்டம்பர் முதல் வாரத்தில் நடைபெறும் என்று இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ராஜ்நாத் சிங்கின் இலங்கை பயணம் குறித்து இந்தியாவோ அல்லது ஸ்ரீலங்காவோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடவில்லை என்றாலும் இந்த பயணம் அடுத்த மாதத்தின் செப்டம்பர் முதல் வாரத்தில் நடைபெறும் என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஆணையத்துக்கும் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் ராஜ்நாத் சிங்கின் இலங்கை பயணம் குறித்து சமீபத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் பொழுது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் பிற சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடலை நடத்துவார் என்று எதிர்பார்க்க இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கடந்த 2023 செப்டம்பர் 2-3 தேதிகளில் ரணில் ஆட்சியில் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொள்ளவிருந்தாலும் இறுதி நேரத்தில் அது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 3 வருடங்களுக்கு பின்னர் ஏறக்குறைய அதே காலப்பகுதியில் இந்த பயணம் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் சமித்புர சது என்று அழைக்கப்படும் திமுது சதுரங்க இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இவர் இன்று அதிகாலை ஓமானில் இருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் கனிமுல்ல சஞ்சீவவின் கொலை உதவி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கியமை உள்ளிட்ட பல்வேறு பாரதூரமான குற்றச்சாட்டுகள் சமித்புர சதுவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் கைக்குண்டுகளை வைத்திருந்தமை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் அவருக்கு எதிராக உள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஓமானில் இருந்து இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட அவரை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழிக்கு அண்மித்த பகுதிகளில் எழுமாறாக தோண்டப்பட்ட 14 குழிகளில் 5 குழிகளில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். அதே நேரம் நேற்றைய தினம் 10 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 9 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். புதிதாக 10 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 572 மனித எண்பு தொகுதிகள் தற்போது வரை சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே சுத்தப்படப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்ட 9 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினத்துடன் மொத்தமாக 565 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் குவியலாக அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்ட ACU 47 என்ற எண்பு தொகுதிகளின் குவியலும் இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. மீண்டும் நாளை இதே மாதிரி காலை 8 மணி முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பமுற்று நடைபெறும். மொத்தமாக 14 சோதனை குழிகள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டதிலிருந்து 5 சோதனை குழிகளிலிருந்து மாத்திரமே எண்பு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்படும். மேலதிகமான சோதனை குழிகள் வந்து நாளைய தினம் பேராசிரியர் சோமுதேவா அவர்களினால் குறியிடப்பட்டு கொண்டு தரப்பட்டால் தோண்டப்படுவதற்கு இருக்குது. மதிலுக்கு வெளியில் போகிறது தொடர்பானது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 5ஆம் தேதி இடம்பெற்ற நிர்வாக ரீதியிலான அமர்வில் தீர்மானிக்கப்பட்டது. சேட்டலைட் இமேஜ் என்ற இதில் வந்து அறிக்கையில் வந்து பேராசிரியர் சோமுதேவா அவர்கள் கையளிக்கிற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான விடயத்தில் வந்து அவதானம் செலுத்தப்படும் சொல்லி. பலாலியில் இடம்பெற்ற காணி விடுவிப்பு போராட்டத்தில் இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து காவல்துறையால் போராட்டத்தில் கலந்து கொண்டோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
பலாலி பிரதான வீதியில் அமைந்துள்ள டி சந்தி பகுதியில் பலாலி மீள்குடியேற்ற அமைப்பின் தலைவர் அண்டன் சுதாகரின் ஏற்பாட்டில் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பலாலி பிரதான வீதி டி சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களால் பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்து பலாலி காவல்துறையினரால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வேலடை பிரதேச சபை உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்தன், ஜனநாயக கட்சியின் தலைவர் வேந்தன் மற்றும் பலாலி மீள்குடியேற்ற அமைப்பின் தலைவர் அண்டன் சுதாகர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர்களை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மல்லாகம் நீதிமன்றத்தால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பொறுப்பதிகாரி மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோரையும் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி பகுதியில் கத்திமுனையில் பெண்ணொருவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணொருவர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறையினர் யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி பகுதியில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தனர். இதன் பொழுது சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய ஒருவரை கைது செய்துள்ளனர். விசாரணைகளின் பொழுது முறைப்பாடு செய்த பெண்ணின் வீட்டு வளாகத்திற்குள் தான் நுழைந்ததாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்னர் வேறு வீடுகளின் வளாகங்களுக்குள் நுழைந்துள்ளாரா என்பது தொடர்பிலும் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடற்படைக்காக 2 சீ கார்டியன் ரக ஆளில்லா விமானங்களை இந்தியா 30 மாதங்களுக்கு குத்தகைக்கு பெற்றுக் கொண்டுள்ளது. இதற்காக 1943 கோடி ரூபாவுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் தொடர்ச்சியான உளவு பார்த்தல் மற்றும் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தவும், பல திறன் கொண்ட கருவிகள் மூலம் கடல் எல்லை பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்திய கடற்படை திட்டமிட்டுள்ளது. இதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்திய கடற்படைக்காக 2 சீ கார்டியன் ரக ஆளில்லா விமானங்களை 30 மாத காலத்துக்கு குத்தகைக்கு எடுப்பதற்காக அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. நீண்ட நேரம் பறக்கும் திறன் கொண்டு இந்த ஆளில்லா விமானங்கள் இந்திய கடற்படையின் கடல்சார் கண்காணிப்பை மேம்படுத்தும் என பாதுகாப்புத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான தன்னுடைய நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தைகளுக்கு ஓமான் தடையாக இருந்தால் அந்நாட்டின் மீது குண்டு வீசுவதாக தயாராக உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து அமெரிக்காவும் ஓமானும் தெஹ்ரானுடன் தனித்தனியாக பேச்சு நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு ஓமான் தடையாக இருந்தால் ஓமான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தல் விடுத்ததாக ஃபாக்ஸ் செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அதே நேரம் ஓமானுடன் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் தருவாயில் இருப்பதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்ற தயாராகும் அரசு. கொழும்பு முருகன் கோயில் நகை திருட்டு, கோயில் தலைமை குரு தலைமறைவு. கைது செய்யப்பட்ட 4 வங்கி முகாமையாளர்களுக்கு விளக்கமறியல். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பில் வெளியான தகவல். ஓமானில் இருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட சமித்புர சது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது. ஈரான் ஒப்பந்தத்துக்கு தடையாக இருந்தால் ஓமான் மீது குண்டு வீச தயார், ட்ரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.